ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆஃப் யூத் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தரை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நின்றுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ சொல்லுவான், நீ வந்து பியானோ தான் நல்லா ப்ளே பண்ணுவேன்னு நினச்சேன், நீ போய் கூட நல்லா சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா ஹீரோயினி தான் வந்துட்டு இங்கேருந்து பார்த்தா பாதி ஊர் தெரியும், இங்கே கார்டன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் மாதிரி ஒட்டியிருப்பாங்கள்ல, இந்த வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருப்பா போல். ஸோ உடனே ஹீரோயின் வந்துட்டு, இங்கேருந்து பார்த்தா பாதி ஊர் தெரியுதுல்ல, அது மட்டும் இல்லாமல் இங்கே கார்டன் வேறு இருக்குன்ற மாதிரி அங்கே மாடியில் வந்துட்டு சின்னதாக ஓரத்தில் ஏதோ கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க, அதை காமிச்சு ஏமாற்றிட்டு இருக்கான். ஸோ இப்படி ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்துட்டு பெரி வரா. ஸோ அவள் வந்து இவங்க கத்தில் தூக்கத்துலேருந்து எழுந்து வந்துட்டா போல். ஸோ அவன் வந்துட்டு ஏன்டா அப்படி கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே மயக்கத்தை போட்டுறா. அதுக்கப்புறம் அவளை வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஸோ உள்ள சோஃபாவில் படுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சா வெந்திரிச்சிட்டு, நம்ம வீட்டில் ஹீரோ இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்டுகிட்டே இருக்கா. ஆனால் இப்போ ஆன்ட்டியை பார்த்தோம்னா ஹீரோனி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ தான் ரூமை ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோனி வந்துட்டு இல்லை, என்னாலலாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு ஆன்ட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்போ மட்டும் இந்த பையன் இந்த இடத்துக்கு ஸ்டே பண்ணான்னு வச்சுக்கேன், நாளை பின்ன இவன் மறுபடியும் பெரிய ஆளாக வளர்ந்துட்டான்னு வச்சுக்கேன், அப்போ வந்துட்டு அவனோட ஃபேன்ஸ்லாம் இங்கே தான் வருவாங்க, இந்த வீட்டில் தான் சாக இருந்தான், ஸோ இந்த வீடை நம்ம வாங்கலாம் அவங்க வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய காசு கொடுப்பாங்க, நம்மளும் நிறையா சம்பாதிக்கலான்ற மாதிரி இப்படி ஆசையை கிளப்பி விட்டுறாங்க. ஸோ இதை நினச்சி பார்த்து ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. பட் ஆன்ட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு, கவலைப்படாத, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரே ரூமில் தூங்கும் போது என்னென்ன ரூல்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் நான் எழுதி தந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு, இத்தனை மணிக்கு எழுதுக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு தூங்கணும், எவ்வளோ நேரம் ஹாலில் உட்காரணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு, இங்கே பாரு, இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் உனக்கு வீடுன்ற மாதிரி சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, சரி நீ வந்து இருந்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நீ நாளைக்கு காலையிலேயே பேமெண்ட்டை கையில் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஹீரோ பையன் வந்துட்டு வேகமாக போயிட்டு சூட்கேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற காசு டக்குன்னு எடுத்து கொடுத்துட்றான். ஸோ ஹீரோயின் வந்து அப்படியே ஷாக்காக பார்க்குறா. அப்போ வந்துட்டு ஆன்ட்டி சொல்கிறாங்க, பாத்தியா, அவன் கையிலே வந்துட்டு காசு நிறையா வச்சுருக்கான், இப்போ போக போக நம்ம வந்துட்டு ரெண்டெல்லாம் அதிகமாக வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கவும் ஹீரோயினுக்குமே வந்துட்டு ரொம்ப குஷியாகிடுது. ஸோ அவள் வந்துட்டு நீங்கள் தாராளமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்துட்டு மாடிக்கு போகிறான். ஸோ போயிட்டு அவனோட திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கான். இப்படி வந்துட்டு அவனோட அம்மா ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது அவன் வந்து சொல்கிறான், நான் வந்து எப்பயுமே என்னோடய மியூசிக் கரியரை மட்டும் விடவே மாட்டேன், நான் மறுபடியும் நல்லபடியாக வருவேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது அங்கே வந்து ஹீரோயினோட சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இன்னும் அவளோட சிரிப்பு மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறான். ஸோ அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பியானோ மாதிரி இருக்குது, அதாவது ஹீரோயின் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு ஒரு பியானோ மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே இந்த பியானோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு பியானோ ப்ளே பண்ணுவாள் இல்லையா, அந்த ஹோட்டலில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இவன் வந்து மாடிக்கு போகிறான். மாடிக்கு போய் பார்த்தா ஹீரோயின் அங்கே இருக்கிறான். ஸோ ஹீரோயின் வந்து இவனை பார்த்ததும், நீ எப்படி இந்த வீட்டை கண்டுபிடிச்சி வந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், இல்லை, நான் வந்து அந்த நிலாவை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன், அந்த நிலா வந்து கரெக்டாக உன்னோட வீட்டுக்கு நேரம் நிப்பாட்டி விட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுக போகிறா. ஸோ டக்குன்னு ஹீரோ பையன் சட்டையை பிடிச்சிக்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு அவன் சொல்கிறான், நான் வந்து இப்போ உன்னை விடக்கூடாதுன்னா நீ வந்து அந்த சாங் என்னது அப்படின்ற மாதிரி சொல்லணும், இல்லாட்டா நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு எதுக்கு நம்ம மூக்கோட இன்னும் பேசாமல் சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்கிறா, எனக்கு 7 வயசு இருக்கும் போது எங்கள் அம்மா என் பர்த்டே கிஃப்ட்டை அந்த பியானோ கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு சாங்காக அதுதான் நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் நீ சொல்கிற மாதிரி உன் கனவுல எப்படி அந்த மியூசிக்லாம் வந்துச்சு, நீ என்ன பொய்யா சொல்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. ஆனால் ஹீரோ வந்துட்டு, இல்லை, நான் வந்துட்டு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு ஒரு மியூசிக்கை வந்துட்டு ஒரு வாட்டி கேட்டுட்டேன்னா கடைசி வரைக்கும் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரி இப்போல்லாம் வந்துட்டு புது கனவு வர ஆரம்பிச்சிருச்சு, அதில் வந்துட்டு எனக்கு ஒரு ஒயிட் கலர் பியானோ தெரியுது, அதில் வந்துட்டு அந்த பியானோவில் வந்துட்டு ஒரு முயல் போட்ட ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த கனவில் வந்துட்டு நான் எப்போவுமே ஒரு குழந்தை வருவான்னு சொல்லுவேன்ல, அந்த குழந்தையோட முகத்தையும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தென் அந்த கனவை வந்துட்டு கண்டுட்டு அப்படியே முழிச்சுக்கிறான் தூக்கத்துலேருந்து. இப்போ தான் அவனுக்கு தெரிய வருது அது வந்து ஹீரோயின்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவன் வந்துட்டு அப்படியே ஜாக்கிங் போகிறான். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போதே நான் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு ஹீரோயினை மீட் பண்ணியிருக்கேன், இது வந்து எனக்கு கோஇன்சிடென்ஸாக தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு
அப்போ வந்துட்டு இவன் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வார்ட்ரோப் ட்ரெஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்ருக்கான். இப்போ ஹீரோயினி வந்துட்டு பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வர, ஏன்னா அவன் வந்து ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் வந்து ஹாஃப் நேக்கடாக இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டும் இவன் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் தரவான். அகைன் கதவை க்ளோஸ் பண்ணிடுறான். பட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அவனுமே வந்துட்டு பார்த்துட்டாலேன்ற மாதிரி இழுத்து மூடிக்கிறான் ட்ரெஸ்ஸை. தென் அதுக்கப்புறம் ஹீரோயினி வந்துட்டு ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அந்த கடை ஓனர் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹீரோவோட ஃபோட்டோ போட்ட ஜூஸ் பாட்டில்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் வை. அந்த கடைக்காரங்க வந்துட்டு அதெல்லாமே எடுத்துப்பாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஹீரோ மேலே வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் கோவமாக இருக்கிறனால ஜூஸ்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு சேல் ஆக மாட்டேங்குது. ஸோ ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு வந்து கோவம் வருது. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஒருத்தங்க இப்படி பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, அவரை ஏன் போட்டு இவ்வளோ பாடாப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கானில் ஓனர் பார்த்தே கத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ஜூஸை எடுத்துகிட்டு வெளியே வரான். ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் காற்று வாங்கலான்னு சொல்லிட்டு அப்போ தான் ஜூஸ் குடிச்சிட்ருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். அவனை பார்த்ததும் அவளுக்கு அப்படியே புற ஏறிடுது. ஸோ டக்குன்னு ஜூஸை துப்பிடுறா. அப்போ வந்துட்டு ஹீரோயின் கேட்குறா, எப்போலேருந்து இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் விடும், உன் வீட்டில் வந்துட்டு ஒயிட் கலரில் பியானோ இருந்துச்சா, அதுலேயும் அதில் வந்து ஸ்டிக்கர்லாம் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயின் வந்துட்டு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்போ ஹீரோ வந்துட்டு ஓ அப்போ உண்மையாகவே இருந்துச்சா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக கேட்குறான். ஸோ அப்போ அந்த கடை ஓனர் வந்துட்டு ஹீரோயினை வேலை பார்க்க சொல்லி கூப்பிட்றாரு. ஸோ ஹீரோயினி வரேன்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது அப்போ அவர் வந்துட்டு ஹீரோவை நோட் பண்ணுறாரு. ஸோ ஹீரோவை நோட் பண்ணதுமே ஏய் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நீங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அந்த ஹீரோன்ட்டு என்ன இவர் வாட்டு கொளறிட்டு இருக்காரு, அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அவர் வந்து அதெல்லாம் கண்டுக்கிறாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, நான் எப்பயுமே அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்க மாட்டேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன், உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ அதுக்கு வந்து ஃபைட் பண்ண மாட்டேங்கிற, அமைதியாகவே இருக்க, நீ தப்பு பண்ணனா அதுக்கான முயற்சி எடு, நீ தப்பு பண்ணலன்னு நிரூபி அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அவனுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ ஹீரோ வந்துட்டு என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காளா, நான் தப்பு செய்ய மாட்டேன்னு இவன் என்னை இவ்வளோ நம்புறாளா, இதுவே எனக்கு போதுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்ப ஜாலியாக அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த பையன் பார்த்துட்டு எதுக்கு இந்த பையன் இங்கே வரான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறான். இப்போ ஹீரோ வந்து காலேஜுக்கு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் வந்துட்டு மரத்துக்கடையில் ஒரு கடை மாதிரி போகிறான். ஸோ அங்கே போட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி என் பேண்டு கால் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆளாக இன்டர்வியூலாம் வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறான். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஜில்லும் ஜங்கு வராங்க. இவனுங்க தான் வந்துட்டு ஹீரோ அடிச்சுதா சொல்லிட்டு ஃபேக்காக வீடியோலாம் க்ரியேட் பண்ணி போட்டிருப்பானுங்க ஆன்லைனில். ஸோ அவனுங்க வந்துட்டு அப்படியே காலில் கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நடிச்சிட்டு அப்போ வந்துட்டு ஹீரோ நோட் பண்ணிவிட்டு என்னடா இவன் இங்கே என்னடா பண்ணுறான், இவன் வரமாட்டான்லாம் நினச்சோம் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ இவனுங்க பார்க்குறது ஹீரோ பார்த்துட்டு அங்கே வரான். அங்கே வந்துட்டு என்னப்பா தம்பி எப்படி இருக்க, கை கால்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஸோ அவனுங்க வந்துட்டு நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறானுங்க. ஸோ இப்போ போகும்போது நல்லா தான் போயிட்டுருக்கானுங்களா. இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு கேட்குறான், என்னடா கை கால்லாம் நல்லா தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு இப்பெல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கவும் அவனுங்க வந்துட்டு ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ ஹீரோவும் விடாமல் துரத்திட்டே இருக்கான். ஒரு கடத்தில் மாட்டிக்கிறானுங்க. ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு அப்போ உங்களெல்லாம் இதை யார் பண்ண சொன்னா, ஏன்னா நீங்களும் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க, யார் இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கவும் அவனுங்க வந்து ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடறானுங்க. ஸோ ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இவனுங்க வந்து அந்த ஸ்பைக்கு கால் பண்ணுறாங்க. அந்த ஸ்பை தான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்து போயிட்டு அந்த சிஓட்ட காமிப்பார் இல்லையா, ஹீரோவும் மீட் பண்ணிக்கிறாங்க பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் போல். ஸோ அவருக்கு கால் பண்ணுவோம். அவர் வந்துட்டு சொல்கிறாரு, டே நானாக கால் பண்ணுற வரைக்கும் நீங்களாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, எதுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ உடனே அவனுங்க வந்துட்டு சொல்கிறானுங்க, இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு வரமாட்டான்னு சொன்னீங்க, ஆனால் அவங்க வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக பேண்டுக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த ஸ்பை வந்துட்டு நம்ம சிஓட்ட போய் இதெல்லாம் சொல்லிடுறாரு. ஸோ சொன்னோன்னே அவருக்கு வந்துட்டு சமஷாக்காக இருந்து, அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து இப்போ ஹீரோயினோட வீட்டில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அப்போ வந்துட்டு சிஓ சொல்கிறாரு, இல்லை இதுக்கு மேலே அவங்களெல்லாம் விட முடியாது, அவங்க 2 பேருமே பிரிச்சுருங்க, எப்படியாச்சும் ஹீரோ வந்துட்டு நம்ம வந்து அப்ராடுக்கோ இல்லை மிலிட்ரிக்கோ அனுப்பியே ஆகணும், அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் சேரவே கூடாது, இவங்க எப்படி ஒரே வீட்டில் போய் இருந்தாங்க, ஐயோ நான் வந்துட்டு ஹீரோ வெளியே அனுப்பிச்சிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே புலம்பிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு அந்த ஸ்பை இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அந்த ஜில் ஜங்குக்கு போயிட்டு இந்த மாதிரி காசை கொடுத்துட்டு நான் சொல்கிற வேலையை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ என்ன சொன்னாருன்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எல்லாருமே வந்துட்டு போராடுவோன்ற மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா நம்ம ஹீரோ வந்து அடிச்சிட்டானல்ல இந்த ஜில் ஜங்கையும், ஸோ அதுக்கு வந்து மன்னிப்பே கேட்கல, அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ நிறைய பேர் காசு கொடுத்துருப்பானுங்க போல். ஸோ முக்கால்வாசி பேர் வந்துட்டு ஹீரோக்கு எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க.
இப்போ ஹீரோ வந்துட்டு இது எல்லாத்தையுமே அவனோட கிளாஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவனோட கிளாஸில் இருந்துமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நீ பண்ணது தானே தப்பு, போய் மன்னிப்பு கேளு, இல்லாட்டினா நான் ஸ்கூலை விட்டே போ அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ பெரி தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவனுங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு ஜாக்கெட் மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அதெல்லாம் கழட்டி போட்டுட்டு நாங்கள் போய் அங்கே போராட்டம் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கீழே போய் கத்திட்டு இருப்பாங்க, ஹீரோவை ஸ்கூலை விட்டு அனுப்ப சொல்லி. அப்போ வந்து டீச்சர் சொல்லுவார், இந்த மாதிரி ஆஃபீஸில் உனக்கு கூப்பிட்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ அங்கே போகிறான். ஸோ இப்போ தான் ஹீரோயினுமே காலேஜுக்குள்ளே வரா போல். ஸோ வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ ஆஃபீஸில் பார்த்தோம்னா எல்லாருமே வந்துட்டு ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டு காலேஜுக்கு வந்துட்டு நீங்கள் கெட்ட பேர்லாம் வாங்கி கொடுத்துடாதீங்க, ஒன்று நீங்கள் மிலிட்ரிக்கு போங்க, வேறு எங்கேயாவது போய் படிங்க, இங்கெல்லாம் படிக்காதீங்கன்ற மாதிரி அவனை போட்டு சொல்லிகிட்டே இருக்கிறானுங்க. அவனுக்கு வந்துட்டு நான் மிலிட்ரிக்கு போவேன், ஆனால் இப்போ கிடையாது, நான் வந்து எந்த காலேஜுக்குமே போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு பிரின்ஸிபல் இருப்பார்லையும் அவர்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, இங்கேப்பா தம்பி எல்லாமே நல்லதுக்கு தான், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு உன்னால் எங்களோட ஸ்பான்சர்லாம் இழந்துட்டுருக்குறோம், ஏன்னா நீ வந்துட்டு இப்போ வந்து உன் மேலே நிறைய குற்றச்சாட்டுலாம் இருக்குது, உன்னை வந்து எங்கள் காலேஜில் வச்சுருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு முடியவே முடியாது, நான் இங்கே வந்து ஒரு பேண்டெல்லாம் க்ரியேட் பண்ண தான் போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே சவால் விட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த பிரின்ஸிபல் வந்துட்டு ஒன்று சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ ஒரு 300 பேரோட கையெழுத்தை வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் நான் உன்னை இங்கே வந்துட்டு பேண்ட்லாம் க்ரியேட் பண்ணி உன்னை இங்கே ஸ்டே பண்ண விடுவேன், இல்லாட்டினா நீ இந்த காலேஜை விட்டு உடனடியாக போயே ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது கேட்டோடனே ஹீரோக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக தான் இருக்குது. அப்போ வந்துட்டு இந்த சிஓன்ட்டு கால் வருது போல். ஸோ அதை வந்து ஹீரோ நோட் பண்ணிடுறான். ஸோ இருந்துமே அப்போ வந்துட்டு அவன் சொல்கிறான், என்ன ஆனாலும் சரி நான் வந்து எப்படியாச்சும் அந்த 300 கையெழுத்தை வாங்கிட்டு அதை உங்களுக்கு தரதான் போகிறேன், அதுக்கப்புறம் நான் இங்கே பெர்மனெண்ட்டாக இருக்க தான் போகிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தென் அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ சீன் கட் ஆகிட்டு நம்ம ஹீரோயினியை பார்த்தோம்னா அவள் வந்து இந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அதாவது சோ கம்பெனி, அந்த கம்பெனி நேம். ஸோ அங்கே போயிட்டு ஜீனா இருக்காங்களான்ற மாதிரி கேட்கவும் ஜீனா வந்துட்டு இல்லை வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு சிஓ வராரு. ஸோ அவர் வந்து ஹீரோயினை பார்த்தோமே என்ன வேணுன்ற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி ஜீனாவை பார்க்க வந்திருக்காங்கன்ற மாதிரி மேனேஜர் சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோயினை வந்து அவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு எதுக்கு நீங்கள் அவங்கள பார்க்க வந்திருக்கீங்க, உங்களுக்கும் இந்த கம்பெனிக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ உடனே ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறான், என்னோடய சாங்கை வந்து நான் இங்கே தான் வந்துட்டு சேல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இதை கேட்டோடனே சிஓக்கு வந்துட்டு செமகாண்டாகுது. ஸோ அவர் வந்துட்டு அப்படியா சரி என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்கவும் அவன் வந்துட்டு சொல்கிறான், இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு பசங்களெலாம் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு வீடியோலாம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அது வந்து உண்மை கிடையாது, அன்றைக்கி நானும் தான் அந்த இடத்துல இருந்தேன், நான் வந்து பார்த்தேன் அவனுங்களாம் வந்துட்டு வேணுக்குமே வீடியோ எடுத்து அவங்களாம் இஷ்டத்துக்கு ஏதோ போயெல்லாம் சொல்லிட்டானுங்க, ஹீரோ வந்து நல்லவன் தான், இதை வச்சு நான் ஒரு ரிப்போர்ட்லாம் எழுதி ஆன்லைனில் போஸ்ட் பண்ணேன், ஆனால் அதெல்லாம் யாரோ வந்து டெலீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, யாருன்னு தெரியலை, ஸோ அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இதை கேட்டோடனே வந்துட்டு சிஓ வந்துட்டு ஓ அப்படியா சரி நீங்கள் இதுக்கு எதுனா ப்ரூஃப் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ உடனே சிவா வந்துட்டு இந்த மாதிரி ப்ரூஃபே இல்லாமல் நான் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, உங்களோட ஆர்டிஸ்ட் தானே அவன், நீங்கள் ஏன் ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணாமல் அந்த ஏமாத்தின பசங்களை போய் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கத்துறா. ஆனால் சிஓ வந்துட்டு எதுவுமே வந்துட்டு நான் கேட்க மாட்டேன், நான் வந்துட்டு ப்ரூஃப் இருந்தால் தான் வந்துட்டு எதனாலும் நம்புவேன் அப்படின்ற மாதிரி அப்படியே அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ஹீரோனுக்கு ரொம்ப காண்டாகுது, நீங்கள் இப்போலாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு அமைதியாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கத்திட்டு அங்கேருந்து எழுந்துச்சு போக பார்ப்பேன். ஸோ அப்போ வந்துட்டு சிஓ கேட்குறாரு, நீ ஹீரோக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறேன்னா உனக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னை நம்பலை இல்லை, ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும், எனக்கு அந்த மாதிரி அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ நம்ம டேவை பார்த்தோம்னா அவன் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ அவனுக்கு வந்து இந்த சர்ஜரி இதுக்கெலாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அவனுக்கு வந்து கையெல்லாம் நடுங்கி வெளியே ஓடி வந்துடுறான். இவனோட அப்பா தான் அங்கே வந்து டீச்சராக இருக்கார். ஸோ அவர் வந்துட்டு என்னப்பா பார்த்தோன்னே கை கால்லாம் நடுங்கிடுச்சு என்ன அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீயும் இன்னும் அந்த ஹீரோயினோட பேண்டில் தான் சுற்றிட்டு இருக்கியா, நீ வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நீ இப்போ யூனிவர்சிட்டி குரூப்பில் சேர்ந்துட்டு இருந்தேன்னா நீ எப்படி உன்னோட ஸ்டடீஸில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், ஒழுங்காக அந்த பேண்டை விட்டு வந்துடுன்ற மாதிரி சொல்லவும் அவனும் வந்துட்டு மன்னிச்சிருங்கப்பா நான் அந்த பேண்டை விட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பா சொல்கிறாரு, ஈவினிங் போல் உனக்கு வந்து ஒரு சர்ஜரி இருக்குது, ஸோ நான் தான் சர்ஜரி பண்ண போகிறேன், நீ வந்து என் கூட இருந்து நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறது எல்லாத்தையுமே நீ பார்க்கணும், அப்போ தான் அது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவனும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தோம்னா அவன் அப்படியே புலம்பிட்டே வரான், 300 பீப்புள்கிட்ட போய் நான் எப்படா கையெழுத்தை வாங்குறதுன்னு.
புலம்பிகிட்டே வரான். ஸோ அப்போ அந்த மரத்துக்களில் வந்துட்டு ஒரு மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த ஜில் ஜெங்க அவனோட கேங்ஸ்லாம் வந்து உடச்சி விட்ருப்பானுங்க போல். ஸோ பின்னாடியே வந்துட்டானுங்க. அவனுங்க வந்துட்டு ஹீரோ கூட பேசி வம்பழுத்துட்டு இருக்கானுங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு ஒழுங்காக வாயை மூடிட்டு போங்கடா, இல்லாட்டினா அடிச்சு போடுவேன்ற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவனுங்க வந்துட்டு இல்லாத ரூமர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீ அது பண்ண இது பண்ணன்ட்டு. அவன் வந்துட்டு இங்கே பாருங்க, நான் அது வந்து பெரிய விஷயமா ஆக்கக்கூடாதுன்னு தான் வாயை மூடிட்டு இருக்கேன். அதுக்காக நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்ற மாதிரி கத்திட்டு இருக்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு அந்த இடத்துக்கு யாரோ வந்து பொம்மை மாதிரி காஸ்டியூம் போட்டு வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி எடுத்தோடனே மைக்கில் வந்துட்டு அப்படியே பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டு கேட்டு நிறைய பேர் அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பொம்மை போட்டிருக்கவங்க வந்துட்டு என்னடா சும்மா நிற்கிற, பாட்டு பாடான்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்லவும் ஹீரோமே வந்துட்டு சரி பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பாடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க. எல்லாருமே வந்துட்டு இவங்க 2 பேருமே சேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து அந்த பொம்மை காஸ்ட்யூமை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் அது யாருன்னு தெரியாது, அது நம்ம ஹீரோயினி தான். அதை பார்த்தோன்னே ஹீரோ செம்ம ஷாக் ஆகிடுறான். அப்போ வந்துட்டு ஹீரோயின் சொல்கிறான், நான் வந்து உன் பேண்டில் கீபோர்ட் ப்ளே பண்ணுறதுக்காக நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உடனே அவன் வந்துட்டு சூப்பர், நீ ஒரு பெர்ஃபெக்டான ஆளுன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் வந்துட்டு இங்கே நிறைய பேர் வந்துட்டாங்களா அப்போ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை வாங்கிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி இப்போலாம் வந்துட்டு க்ரௌன் குரூப்போட கான்செர்ட் போகிறதுனா ரொம்ப கஷ்டம், ஆனால் நீங்கள் வந்து இங்கே ஈஸியாக பார்த்துட்டீங்கல்ல. ஸோ இதுக்காக வந்து நான் காசுலாம் கேட்க போகிறதில்ல, ஆனால் எனக்கு வந்துட்டு ஒன்று பண்ணணும், நீங்கள் வந்து இந்த ஃபார்மில் சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறான். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஓகே நாங்கள் சைன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு பெரி, அதுக்கப்புறம் ஜின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த ஃபார்மில் சைன் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர்கிட்ட கலெக்ட் பண்ணுறதுல. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு 2:30 அந்த மாதிரி சைன் வாங்கிடுறாங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் தான் தேவைப்படுது, வாங்க நம்ம எல்லோரும் வெளியே போயிட்டு யார்கிட்டயோ சைன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹீரோயினி போகிறான். ஸோ பின்னாடி ஹீரோ பையன் போயிட்டு, நீ இத்தனை நாள் என்னோட பேண்டில் சேர மாட்டேன்னு சொன்னல, இன்றைக்கே நீ வந்துட்டு வாலண்டியராக சேர்றேன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அப்போ ஹீரோயினி வந்து மனசுலேயே வந்து நினச்சி பார்க்குற அந்த சிஓ கூட போய் பேசியிருப்பாள் இல்லையா. ஸோ அதனால் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவோட தான் வந்திருப்பான். அப்போ வந்துட்டு சொல்கிறேன், நான் வந்து உன்னை மேனேஜ் பண்ண போகிறேன் இனிமேல், ஸோ அதனால தான் உன் பேண்டில் ஜாயின் பண்ணி எதுவும் பேசாதவா அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இப்போ இந்த ஜில் பையனை பார்த்தோம்னா அந்த ஜில்லும் ஜங்கும் போயிட்டு இந்த டே கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி நம்ம குரூப் ஒன்று தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ அவன் வர போகிறான், இதெல்லாம் பார்க்க ரொம்ப காண்டாயிட்டே இருக்குது, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டே கிட்ட கேட்குறானுங்க. ஸோ டே வந்துட்டு சொல்கிறான், இத்தனை நாளாக நிறையா பேண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் நம்ம மட்டும்தான் செவையாகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்போ வந்துட்டு ஜில் சொல்கிறேன், அப்போனா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ண போகிறீங்களா, ஆனால் நம்ம கேங்கில் இருக்கிற அந்த ஜின் அப்புறம் ஹீரோயினி இவங்களாம் வந்துட்டு அவங்க டீமுக்கு போயிட்டாங்க, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ரொம்பவே கத்திட்டு இருக்கானுங்க. அப்போ வந்துட்டு டே சொல்கிறான், நீங்கள் எதையுமே யோசிக்க வேணாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க எனக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கான். ஆனால் அப்போ வந்துட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டு இவன் வந்துட்டு மறுபடியும் கான்சர்ட் மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். ஸோ அதெல்லாம் நின்று பார்த்துட்டு அவனோட கிளாஸ்க்கு போகிறான். போயிட்டு எவ்வளவோ வந்து கான்சென்ட்ரேட் பண்ண பார்க்குறான், பட் அவனால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல ஸ்டடீஸில். ஸோ டக்குன்னு வெளியே எந்திரிச்சு வந்துடுறான். இப்போ வந்து அகைன் கான்சென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஹீரோ டீம்ஸ் எல்லாம். ஸோ அங்கே யாரெல்லாம் பார்க்க வந்தாங்களோ அவங்க கிட்டலாம் சைன் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஜில்லும் ஜங்கும் அவங்க வந்து ஒரு கேங்கை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க, ப்ளஸ் கையில் கிட்டார்ஸோடலாம் வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு மறுபடியும் ஏன்டா வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, விடுங்களேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவனுங்க வந்துட்டு பதிலுக்கு கத்த ஹீரோ கத்துன்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு வந்து டே வரான். ஸோ அவன் வந்துட்டு, என்னப்பா தம்பி, உன்னோட டைமிங்கே முடிஞ்சு போச்சு, ஆனால் நீ இன்னும் வந்துட்டு அந்த சைன்லாம் வாங்கி முடிக்கவே இல்லை, அப்படின்னா நீ தோற்று போயிட்டே நான் அப்படின்ற மாதிரி கலாச்சிட்ருக்கிறான். ஸோ உடனே ஹீரோக்கு கோவம் வந்துட்டு அடிக்கிற மாதிரி போகிறான். அப்போ வந்துட்டு, ஆனால் என்னால் கிட்டார் ரோல் வந்து ப்ளே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டே சொல்லிட்டு அவன் போய் அந்த ஃபார்மில் சைன் போட்டுட்டு வந்து கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகிடுது. அப்போ அந்த ஜில் வந்துட்டு, என்ன டே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஒன்று டே வந்து அவனோட சட்டையை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனுங்க 2 பேர் இருக்கானுங்கல்ல, இவனுங்க வந்து ஹீரோ அடிக்க வரான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருப்பானுங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்பைக்கிட்டலாம் கால் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு எப்படி வந்து நம்ம இந்த ஸ்கூலை விட்டு அனுப்புறது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு பண்ணுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த டே பையன் கேட்டுருவான். ஸோ கேட்டுட்டு தான், ஏன்டா இப்படி ஒரு மிருகமாக இருந்துட்டுருக்கீங்க, நான் வந்து ஒரு மனுஷன் கூட தான் வந்துட்டு மியூசிக் பேண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், ஆனால் உங்களை மாதிரி ஆள் கூடலாம் நான் சேர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிடுறான். ஸோ ஹீரோக்கு ரொம்ப ஜாலியாக போயிட்டு தான் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறான். அதுக்கப்புறம் ஹேண்ட் ஷேக் பண்ணான்னு கை கொடுக்குறான். ஆனால் டே வந்துட்டு சொல்கிறான், எப்பயுமே பாஸ்ன்றவன் கடைசி நிமிஷத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுவான், ஸோ நான் அப்படி தான், நான் தான் பாஸ்,
ஆனால் வந்துட்டு நான் உன் கூட பேசவே நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணாமல் அவன் வாட்டுக்கு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 300 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு பிரின்ஸிபல் வராரு. ஸோ அவர் வந்துட்டு என்னப்பா சைன் வாங்கிட்டியா, வாங்கல தானே, ஒழுங்கு மரியாதை வெளியே போட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே ஹீரோ வந்துட்டு நான் 300 சைன் வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீட்டை கொடுக்குறான். ஸோ அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகுது. இன்னொன்று சிஓ வந்து கால் பண்ணுறாரு. ஸோ அந்த பிரின்ஸிபல் ஓரமாக போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து 300 சைன் வாங்க முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் அந்த பையன் அசால்ட்டாக வாங்கிட்டேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு சாயங்காலம் வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க ட்ரிங்க் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே போயிட்டு ரொம்ப ஜாலியாக ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இவங்க 2 பேருமே கிட்டார் ப்ளே பண்ணுவாங்க. ஹீரோயினி கீபோர்ட் ப்ளே பண்ணுவா. அப்புறம் ஜின்னு வந்துட்டு ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுவான். ஆனால் இந்த பெரி மட்டும் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ப்ளே பண்ணலையா. ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு நீ சும்மாவே இருக்கே, நீ எதுக்கு எங்கள் குரூப்பில் வந்து சேர்ந்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே வந்துட்டு ஏன் நீங்கள் இப்படி மோசமாக பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா நான் மேனேஜர் ஒர்க் பார்க்குறேன், உங்களுக்கு காஸ்டியூமு ஸ்டேஜ் ப்ரொடியூசராக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே 5 பேராக இருக்கிறதும் ஜாலியாக தான் இருக்குன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் இங்கே 300 பேருக்கான சாப்பாடுலாம் வந்துட்டு ரிசர்வ் பண்ணேன், ஆனால் இங்கே யாருமே வரலையே, 5 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அடுத்த வீக் வந்துட்டு எக்ஸாம்னு வருது, அடுத்து வந்து மிலிட்ரி சர்வீஸ்க்கெல்லாம் பாதி பேர் போயிடுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ண போயிட்டாங்க, நீ இப்போல்லாம் வந்துட்டு யாரையும் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து ட்ரிங்க் பண்ண போகிறதில்ல, நான் வந்து மீட் சாப்பிட போகிறேன், நானே கிரில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அப்படியே மீட் எடுத்து கிரில் பண்ண போகிறான். ஸோ ஹீரோன்ட்டு இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியுமான்ற மாதிரி கேட்கவும் நான்லாம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு திறமசாலி, நான் அதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பண்ணுறேன்ற பேரில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறான். அதை வந்து இந்த பெரிய பொண்ணு பார்த்துட்டு ஆஹா ஓப்பன்லாம் புகழ்ந்துட்டு இருக்கான். பட் எண்டில் பார்த்தோம்னா அவன் வந்து எல்லா மீட்டையுமே கருக வச்சுட்டான். ஸோ எல்லாருமே வந்துட்டு என்னடா இப்படி பண்ணுறன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீ ஹீரோ வந்துட்டு அதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இன்னைக்கு நீ ரொம்பவே நல்ல வேலை பார்த்துருக்க ஹீரோனி இந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ஊட்டி விடுறான். ஸோ எல்லாமே வந்துட்டு என்னடா ஊட்டி விட போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் பெரிய பயங்கர காண்டாயிட்டான். ஸோ உடனே அவன் என்ன பண்ணுறான்னா கங்க்ராச்சுலேஷன் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே கேக்கெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த கேக்லேயே அவனோட மூஞ்சி போட்டு அமுக்கி விட்டுறான். ஸோ உடனே டேக்கு ரொம்ப சந்தோஷமாக இதான் சிரிக்க ஆரம்பிச்சதான். இப்படியே மாற்றி மாற்றி எல்லாருமே அந்த கேக்கை வந்து அப்படியே அவங்களோட ஃபேஸ்லலாம் அப்பி விட்டுக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் அந்த கடைக்காரங்களாம் வந்துட்டு என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் தான் க்ளீன் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட மேனேஜர் கால் பண்ணுறாரு. அப்போ அவர் வந்துட்டு சொல்கிறாரு உனக்கு இந்த மாதிரி பாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொண்ணு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஆமாம் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஓ அந்த பொண்ணு இன்னைக்கு காலையில் நம்ம கம்பெனிக்கு வந்தாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் எதுக்கு அங்கே வந்தா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். சொன்னே அவர் வந்துட்டு சொல்கிறாரு ஆக்சுவலாக ஜீனாவை பார்க்க தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜீனாவை எப்படி தெரியுன்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஸோ ஜீனா கிட்ட தான் வந்துட்டு அவளோட சாங்கை வந்து சேல் பண்ணிட்டு போனான். ஸோ அவங்கள வந்துட்டு விஷயமாக பார்க்கறதுக்காக வந்தான். பட் ஜீனா இல்லாதனால சிஓவை மீட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து நீ இன்னசென்ட்டு, நீ எந்த ஒரு தப்புமே பண்ணலை, யாரையுமே அடிக்கலைன்ற மாதிரி சொல்ல வந்தா. ஆனால் சீவை வந்துட்டு அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவள் எவ்வளோ போல்டாக பேசினா தெரியுமா, நீ வந்து இன்னசென்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு சிஓ பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்ப காண்டாயிட்டான். அப்போ வந்து சிஓ கேட்டார் உனக்கும் அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து அந்த பொண்ணு நான்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாசாக நடந்து போனால் தெரியுமான்ற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் சிஓ வராரு, நான் வந்து காலை கட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டு ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னடா எவ்வளோ ட்விஸ்ட்டு தரீங்க, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு இந்த சிஓப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடையே அவனோட கிட்டார் எடுத்துகிட்டு வெளியே வரான். ஸோ எல்லாருமே வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போகிறதுக்காக. ஸோ அப்போ யாரோ வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க தூரத்தில் இருந்து. ஹீரோ அதை பார்த்துடுறான். அவனை பிடிக்கான்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே அவன் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு வேகமாக போயிடுறான். ஸோ அப்போ வந்துட்டு இந்த பெரிய பொண்ணு வந்துட்டு ஹீரோ நாங்கள் இங்கே இருக்கோம் அங்கெங்கே போகிறோம், சரி நாங்கள் எல்லாருமே வந்துட்டு லைப்ரரி போகிறோம், நீயும் வரையான்ற மாதிரி கேட்கவும் ஏன் எதுவும் ஹோம்ஒர்க் எதுவும் எழுதணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லை நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் தான் எழுதணும், ஸோ அதுக்கு டைம் இல்லை, நம்ம வந்து லைப்ரரிக்கு போய் தான் எல்லாத்தையும் பார்த்து எழுதணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ சரி வாங்க எல்லாருமே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அங்கே போகிறாங்க. பார்த்தா அந்த ஹீரோ போய் அங்கே போய் சும்மா படுத்து கிடக்குறான். உடனே வந்துட்டு இவனெலாம் எதுக்கு கூட்டு வரீங்க, அவங்க பாரு வரேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. விடுப்பா அவன் காலேருந்து நிறைய வேலை பார்த்துருக்கான்ல அதனால தான் டயர்டாக இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் வந்து டவல்லாம் அவனுக்கு போற்றி விட்டுட்டு இருக்கான். ஸோ உடனே ஹீரோயின் வந்துட்டு டேக்கிட்ட வந்துட்டு தேங்க்யூ இன்னைக்கு இங்கே பேண்டில் சேர்ந்ததுக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ டே வந்துட்டு நான் அதெல்லாமே உனக்காக தான் பண்ணேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோ பையன் வந்துட்டு தூங்கவே இல்லை, அவன் வந்து முழிச்சு தான் இருக்கான். அப்போ வந்துட்டு அவன் இன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு டக்குன்னு எந்திரிச்சுக்கிறான். எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. இல்லைப்பா நான் சும்மா தான் அப்படி எந்திரிச்சேன், நீங்கள் எல்லோரும் படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ மறுபடியும் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் வந்து மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்காக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கி வச்சுருப்பான் போல். ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க அப்பா போட்டு உடச்சிட்டு இருக்கிறாரு.
உங்களுக்கு இந்த கிட்டாரோட வேல்யூ தெரியுமாப்பா, ஏன் இப்போலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு டே வந்து கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு, நான் இன்னைக்கு 6 மணிக்கு தான் உன்னை வர சொன்னேன்ல, நீ எதுக்கு வரல? ஓ அந்த அனாதை பொண்ணோட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அவனுக்கு ரொம்ப காண்டாகுது. உடனே அப்பா வந்துட்டு, இங்கே பாரு நீ அவளை டேட்லாம் பண்ணக்கூடாது, அவங்க வந்து என்ன உங்ககிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காளா, நான் வந்து உன்னை விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா வந்து ரொம்பவே ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. ஸோ உடனே டேக்கு இதெல்லாம் காண்டாகுது. அப்பா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் ஹீரோயினை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லவும், ஏன்டா அவளை சொன்னால் உனக்கே காண்டாகுது, நீ வந்து என் பையன்டா, நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவன் வந்துட்டு, இல்லை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் ஹீரோயின் எதுவுமே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ நீ அப்பா வந்துட்டு, ஓ இப்போலாம் வந்து நீ என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சா, இனிமேல் நான் வந்துட்டு உன்னை சும்மா விட போகிறதில்ல, நீ வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கிட்டா தான் நீ இந்த வீட்டில் இருக்கணும், உன் இஷ்டத்துக்கு தான் நடந்துப்பேனா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போன்ற மாதிரி சொல்லவும், இவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உள்ளே போயிட்டு அவனோட கிட்டாரு அதுக்கப்புறம் அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரான். ஸோ அப்போ வந்துட்டு என்னடா பண்ணுறன்ற மாதிரி கேட்கவும், நீங்கள் தானே சொன்னீங்க உன் இஷ்டப்படி வாழணும்னா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், நான் வெளியே போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே ஜாலியாக குதிச்சிட்டு இருக்கான். அப்போட ஒரு வழியாக வந்துட்டோன்ற மாதிரி. ஸோ அப்போ வந்துட்டு போயிட்டு எப்படியும் வருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ இந்த பையன் ஸ்ட்ரைட்டாக ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்து உட்காந்து இருக்கிறான். ஸோ எல்லாரும் வந்துட்டு அப்படி ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும், அப்போ வந்துட்டு அவன் சொல்கிற இந்த மாதிரி மாடி வீட்டு வந்துட்டு ரெண்ட்டுக்கு விட்டுருக்கீங்களா, அது எனக்கு வேணுன்ற மாதிரி கேட்கவும், இல்லை ஆல்ரெடி அங்கே ஹீரோ இருக்கானால விட முடியாதுன்ற மாதிரி சொல்லவும், ஐயோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ஹீரோ தான் வந்துட்டு என்னை இங்கே தங்கிக்க சொன்னால், அது மட்டும் இல்லாமல் மாடியில் நிறைய ஸ்பேஸ் இருக்காமல, ஸோ அங்கே வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஒன்று ஹீரோன்ட்டு நான் எப்படி அப்படிலாம் சொன்னோம் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஸோ உடனே அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம்மா இந்த பையன் இருக்கிறதும் நல்லது தான், அப்போ ஹீரோயின் கிட்ட போய்ட்டு நம்ம ரெண்ட்டு வந்து டபுளாக வாங்கிக்கலாண்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் எங்கிட்ட டேப்பாக்க வந்துட்டு, எங்களுக்கு நாங்கள் ஒரு கேர்ள்ஸாக தானே இருக்கோம், ஸோ எங்களுக்கு பாதுகாப்பாக 2 பாய்ஸ் இருக்கிறனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு, நான் ஒரு பையன் கூடலாம் ஷேர் பண்ண மாட்டேன்ற மாதிரி கத்திட்டு இருக்கேன். ஆனால் அந்த டேப்பையன் வாயை முட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ ரொம்ப தனிமையில் கஷ்டப்படுறல, அதனால தான் நானும் வந்திருக்கேன் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிடறான். ஸோ மாடிக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த டேப்பை வந்துட்டு அவனோட பெட்டெல்லாம் விரிச்சிட்டு படுத்துக்கிறான். ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு, இன்றைக்கி ஏதோ லேட் ஆயிடுச்சுன்றனால காலைல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஸோ நெட்டே வந்துட்டு, அதெல்லாம் முடியாது, நான் வேணால் காசு தரேன், நீ இந்த வீட்டை விட்டு போறியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அதுக்கு ஹீரோ வந்துட்டு வாய் ஓப்பன் பண்ணுறதே இல்லை, நான் முதவே காசு கொடுத்துட்டேன் அதனால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் டே வந்துட்டு சொல்கிறான், அப்போனா நான் வந்து ஹீரோயினியை மிடில் ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அப்போனா நான் தான் வந்து சீனியர், அதனால தான் நான் வந்துட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ண போகிறேன், அது மட்டும் இல்லாமல் நீயும் ஹீரோயினியும் ஒரே ஃப்ளோரில் இருக்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன், அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாமே சொல்லிடுறான். ஸோ ஹீரோ வந்துட்டு, ஐயோ என்னால் இப்போ பேசக்கூட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பெட்டை வச்சுட்டு இவங்களுக்கு கேப்பில் வந்து செருப்பு மாதிரி வச்சுட்டு, இந்த செருப்பை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன், ஓ மூச்சு காற்று கூட வரக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு படுத்துங்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம இந்த சிஓ பார்த்தோம்னா அவர் வந்து காரில் போயிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு செம்ம தூக்கமாக வருது. ஸோ அந்த அரை தூக்கத்துலேயே வந்துட்டு காரை ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கும் போது எதாப்பில் இன்னொரு வண்டி வருது. ஸோ டக்குன்னு திருப்பிட்டு எதுலேயோ இடிக்கிற மாதிரி போயிடுறாரு. பார்த்தா இது எல்லாமே அவருக்கு கனவு. ஸோ அப்படி பயந்து எழுந்திரிச்சு டைம் பார்க்குறாரு. பார்த்தா இங்கேயுமே டைம் வந்து 5:45 தான் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ சைடு பார்த்தோம்னா அவனும் அவன் கேங்க்கும் வந்துட்டு ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க போல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே போய் பார்த்தா ரொம்ப பெரிய இடம் தான், பட் ஒரே குப்பையாக இருக்குது. இது எப்படா க்ளீன் பண்ணுறதுன்னு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பெரி பொண்ணு வந்துட்டு, ஐயோ எனக்கு வந்து கிளாஸ் இருக்குது, நான் கிளாஸ் போய் கவனிக்கணும் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடி போயிடுறா. இந்த டே பையனும் ஓடி போயிடறான், இந்த ஜின் பையனும் ஓடி போயிடறான். ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான் இருக்காங்க. சரி இவங்கெல்லாம் போயிட்டாங்க, நம்ம தான் அதெல்லாமே பண்ணி ஆகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஊடால வந்து க்யூட் ரொமான்டிக் மூமெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து கர்டன்ஸ் மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குனிஞ்சிட்டு ஹீரோயின் வந்து முதுகு மேலே ஏறி நின்று மாட்டிட்டு இருக்கான். அப்போ ஸ்லிப்பாகி கீழே விழுக போகிற. ஸோ டக்குன்னு ஹீரோ வந்து அப்படியே பிடிச்சிடுறான். ஸோ அப்படியே இவங்க மேலே அந்த கர்டன் வந்து விழுந்துருது. ஸோ அப்படியே இவங்களை கவர் பண்ணிடுது. இவங்க 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற அளவுக்குலாம் போயிடுறாங்க. பட் ஊடால வந்து கால் வந்துடுது அவனுக்கு. ஸோ அதனால வந்துட்டு ஹீரோயின் வந்து ரியாலிட்டிக்கு வந்துட்டு அவனுக்கு ஃபோன் அடிக்கும் போது என்னை விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போயிடுறான். இப்போ ஹீரோக்கு வந்துட்டு ஜீனா தான் கால் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அவன் வந்துட்டு வெளியே போயிட்டு சொல்லுங்கள் அக்கா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ உடனே அவங்க வந்துட்டு, என்னடா புதுசாக வந்துட்டு ஹீரோயினியாச்சும் ஒரு பேண்ட்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காமே, அவன் சூப்பராக சாங் எழுதுறா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சாங் செல் பண்ணிட்டு போயிருப்பா இல்லையா. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏதாவது இந்த மாதிரி பேண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கல, உனக்கு ஸ்பான்சர் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன், எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரனால
ஜீனா உங்ககிட்ட நான் அப்புறமேட்டு பேசுகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இப்போ வந்துட்டு ஹீரோயினை பார்த்து எங்கே போகிறேன்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயின்ட்டு சொல்கிறான், இந்த மாதிரி நான் வேலைக்கு போக போகிறேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு படிக்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லை, ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே வேலைக்கு தான் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்படியா அப்படின்னா நம்ம எப்படி ப்ராக்டிக்ஸ் பண்ணுறது, வாரத்துக்கு 3 தடவையாவது நம்ம பண்ணியாகணுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின்ட்டு சொல்கிறான், நான் முன்னாடி இந்த பேண்டில் கூட நான் ப்ராக்டிக்ஸ் பண்ணதே இல்லை, ஆனால் நான் உங்களுக்காக வந்துட்டு காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு நானாகவே ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து வேலைக்கு போயிடுறான். ஸோ ஹீரோக்கு வந்துட்டு என்னடா இப்படி சொல்கிறா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஹீரோயினி ஒரு வேலைக்கு போயிட்டு முடிச்சுட்டு நைட் வந்து இன்னொரு வேலைக்கு போகிறான். ஸோ அங்கே போயிட்டு பியானோலாம் ப்ளே பண்ணுவா இல்லையா, அங்கே தான் போகிறான். அங்கே போய் பார்க்குற பார்த்தா பியானோவை காணோம். இந்த கடையோட ஓனர்கிட்ட போயிட்டு எங்கே பியானோவை காணோம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதாம்மா நான் அதை வந்து விற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே அவளுக்கு அப்படியே அழுகையே வந்துடுது. ஏன் விற்றீங்க, நான் தான் வாங்கிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும், எனக்கு என்னமா பண்ண முடியும், நான் வந்து அதிகமாக அமௌண்ட் கொடுத்தாங்க அதனால் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அந்த பியானோ இல்லாதனால உனக்கு இப்போ வேலையும் இல்லை போயிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்போ ஹீரோயின் வந்து அவங்க அம்மா ப்ரெசென்ட் பண்ண அந்த மொமெண்ட் எல்லாமே நினச்சி பார்த்து அழுக ஆரம்பிக்கிறா. ஸோ அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறா. அப்படியே மாடிக்கு வந்து பார்க்குற, மாடியில் பார்த்தா அவளோட பியானோ இருக்குது. அப்படியே ஆச்சரியமாக போயிட்டு அங்கே போய் பார்த்துட்ருக்கான். அப்போ ஹீரோ பையன் வெளியே வரான். அவனை பார்த்ததும் இந்த பியானோ எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறேன். சொன்னேன் ஹீரோ வந்துட்டு, என்னோட மெம்பர்ஸ்க்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன்னா, நீ இந்த பியானோ இங்கே இருந்துச்சுன்னா நீ வந்து எங்களோட சேர்ந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணுவல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்காக அந்த பியானோ ப்ளே பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவளும் உட்காந்துட்டு பியானோ ப்ளே பண்ணிகிட்ருக்கா. கூடவே அவன் வந்து கிட்டாரில் வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ அந்த ஸ்பை வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத ஃபோட்டோ எடுத்துருக்கான் கீழே இருந்து. ஸோ அதை ஹீரோ பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டாரை வச்சுட்டு வேகமாக கீழே ஓடுறான். பட் அதுக்குள்ளே அவர் அங்கேருந்து போயிடுறாரு. பட் போகிறதுக்கு முன்னாடி அவரை வந்து ஹீரோ நோட் பண்ணிடுறான். ஸோ யார் அந்த ஸ்பைன்னு கண்டுபிடிச்சினா இப்போ வேகமாக அவன் வந்துட்டு சிஓவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிஓ ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே பார்த்தா அவர் வந்து குடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவன் போயிட்டு, இன்றைக்கி வந்து எனக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சாகணும், நீங்கள் எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு வந்து அந்த ஸ்பை வந்து ஹீரோயினி பின்னாடி மோஸ்ட்லி சுற்றுறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாரு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும், அது மட்டும் இல்லாமல் 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தான் ஆச்சுன்ற மாதிரி கேட்கவும், அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, அப்போனா உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, நீ என்ன பண்ணன்னு உனக்கே தெரியலையான்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் ஹீரோ வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம மறுபடியும் ஒரு போட்டி வச்சுப்போம், மறுபடியும் ட்ரிங்க் பண்ணுவோம், இதில் யார் வந்துட்டு வின் பண்ணுறாங்களோ அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்துட்டு அப்படியே குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். பட் அவர் வந்து அவ்வளோவா குடிக்கிறதே இல்லை. ஸோ இவன் வந்து குடிச்சு மட்டையாயிடுறான். அப்படியே அவன் வாட்டிக்கு எழுந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். அவர் வந்து ஒன்றுமே புரியாமல் உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ வந்து அவன் வந்து டாக்ஸியில் தான் போயிட்டுருக்கான். ஸோ அவனுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டே இருக்கு அவன் மைண்டுக்குள்ளே. ஸோ இப்போ அவன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். என்னடா இவன் சொல்லாம வெளியே போயிட்டு இப்போ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறான். சொன்னேன் ஹீரோயினி போயிட்டு, என்னாச்சு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற, எதுக்கு இவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்கவா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போ பாப்பா. பட் அப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு என்னோட பொம்பம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி பேரை சொல்லிட்டு அப்படியே அவள் கணத்தில் கை வைக்கிறான். ஸோ இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. ஏன்னா எப்பயுமே ஹீரோயினோட அம்மா மட்டும்தான் அப்படி கூப்பிடுவாங்க. ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த சீனை வந்துட்டு பையன் நின்று பார்த்துட்டே இருக்கான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போயிடுது. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கூடவே லைக் பண்ணுங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்துட்டு சஜெக்ட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு இதை ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற எபிசோட்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும்.